பெரிய அளவுல சாதிச்சவங்கள பாத்தீங்கன்னா ரொம்ப சிம்பிளா ரொம்ப அமைதியா இருப்பாங்க. அவங்க இருக்கிற இடம் கூட தெரியாது, அவ்வளவு அமைதி. ஆனா உலக அளவுல அவங்க பேரை பாத்தீங்கன்னா உண்மையிலே ரொம்ப ஃபேமஸா இருக்கும். ஆனா இன்னும் சில பேர் இருக்காங்க, ஒண்ணுமே பண்ணலனாலும் பந்தாக மட்டும் குறைச்சல் இருக்காது. நான் அது பண்ணேன் இது பண்ணேன்னு ரொம்பவே விளம்பரம் பண்ணிப்பாங்க. ஆனா இதை எதுக்கு இப்ப நான் சொல்லிட்டு இருக்கேன்னு நீங்க எல்லாரும் யோசிக்கிறீங்களா? இப்ப இங்க வர போறவரு ரொம்ப பெரிய ஈவென்ட் பண்ண போறாரு. இருந்தாலும் அவரு அதுக்குண்டான எந்த ஒரு அடையாளமும் இல்லாம ரொம்பவே அமைதியா இருக்காரு. வாங்க அவரை போய் பார்க்கலாம். ஆசம். இப்ப நாம இருக்கிறது ரவி நதி பாயிற ரஞ்சித் சாகர் டேம்ல. பாருங்களேன், எவ்வளவு உயரத்துல இருந்து இந்த இடத்தை பார்க்கிறதுக்கு உண்மையிலே ரொம்ப அழகா இருக்கு. கண்டிப்பா இதை பார்த்துட்டு இருக்க நீங்க எல்லாரும் இது மாதிரியான ஒரு இடத்துக்கு வரணும்னு எல்லாருமே ஆசைப்படுவீங்க, ரைட்? சரி, இந்த இடத்துல என்ன ஈவென்ட் பண்ண போறாங்கன்னு பார்க்கலாம். இப்ப நம்ம பார்க்க போற ஈவென்ட் உண்மையிலே நம்ம ஹார்ட் பீட்டை அதிகப்படுத்த போற ஒரு ஈவென்ட். நினைக்கும் போதே ரொம்ப பயமா இருக்கு. நிச்சயமா உங்களுக்கு ஐ எம் வெரி ஷூர் இத பார்த்தா ஒரு பயம் ஏற்படும். இன்னைக்கு ஈவென்ட் இங்க பண்ண போறவர் யாருன்னா மிஸ்டர் சுபாஷன். வணக்கம் சார். வணக்கம் சார். எப்படி ஃபீல் பண்றீங்க நம்ம சபாஷ் இந்தியாவுக்கு வந்ததுக்கு? ரொம்பவே சந்தோஷமா இருக்கு சார். ஓகே சார், இன்னைக்கு நீங்க என்ன பண்ண போறீங்க? ராஜீவ் சார், வாங்க அப்படியே போலாம். வாங்க போலான்னா நீங்க மட்டுமா இல்ல எங்களையும் கூட்டு போறீங்களா? முதல்ல நான் உங்களை கூட்டிட்டு போய் காட்டுறேன். அதுக்கப்புறம் நீங்க என்ன மாதிரி வர்றதுக்கு ட்ரை பண்ணுங்க. உங்களால முடியுதா இல்லையான்னு பாப்போம். இல்ல உங்க கால் நடுங்குதா இல்லையான்னு அதுக்கப்புறம் முடிவு பண்ணிக்கலாம். முதல்ல நான் போறேன் சார். முதல்ல அவரு போக தயாரா இருக்காரு. அதாவது அவர் என்ன சொல்ல வராருன்னா, முதல்ல எனக்கு, அப்புறம் நம்ம சபாஷ் இந்தியா யூனிட்டுக்கு, ஏன் உங்களுக்கு ஒட்டுமொத்த இந்தியாவில் இருக்கிற எல்லாருக்கிட்டையுமே அவர் ஒரு பெட் கட்டுறாரு. அவரை மாதிரி யாராலையும் பண்ண முடியாதுன்னு. இந்த சேலஞ்சை நம்ம எல்லாரும் அக்செப்ட் பண்றோமா இல்லையான்னு இவர் என்ன பண்ண போறாருங்கிறத நம்ம பார்த்ததுக்கு அப்புறம் முடிவு பண்ணிக்கலாம். நம்ம சுபாஷ் சந்திர சார் இன்னும் என்ன பண்ண போறாருங்கிறத நம்ம கிட்ட சொல்லவே இல்லை. சுபாஷ் சார் ரொம்ப ஈஸியா சேலஞ்ச் பண்ணிட்டாரு. ஆனா அவர் பண்ண போறது என்னன்னு கேட்டீங்கன்னா, இதை அக்செப்ட் பண்றதுக்கு யோசிக்கும் போதே நிச்சயமா உங்களுக்குள்ள ஒரு பயம் ஏற்படும். நீங்கள் பார்த்துக் கொண்டிருக்கும் இந்த நபர் தகுந்த பயிற்சிகளுக்கு பிறகே இவ்வாறு செய்கிறார். இதை நீங்கள் தயவு செய்து வீட்டில் முயற்சி செய்ய வேண்டாம். முயற்சி செய்தால் இது உங்கள் உயிருக்கே பேராபத்தை விளைவிக்கும்.
சபாஷ் இந்தியா. ரொம்ப அருமையா பண்ணீங்க சுபாஷ் சார். ஓகே, உங்ககிட்ட நான் ஒரு முக்கியமான கேள்வியை கேட்கணும். அதை உங்ககிட்ட நான் கேட்கலாமா? கேளுங்க சார். இவ்வளவு கிளியரா கான்சென்ட்ரேஷன் கிடைக்கிறதுக்கு நீங்க என்ன பண்றீங்க? நான் கிட்டத்தட்ட 17 வருஷமா யோகா பண்ணிட்டு இருக்கேன். ஓகே. யோகா மூலியமா மட்டும்தான் இந்த மாதிரி கான்சென்ட்ரேஷன்லாம் கிடைக்கும். இதுக்கும் அதுதான் காரணம் சார். நம்ம சுபாஷ் சந்திர சார் உண்மையிலே மிகப்பெரிய ஒரு ரெக்கார்டை பண்ணியிருக்காரு. இவர் முன்னால போனது கூட பெரிய விஷயம் கிடையாது, ரிவர்ஸ்ல வந்தாரு பாருங்க, அதான் மிகப்பெரிய விஷயம். அவர் ஒவ்வொரு ஸ்டெப் எடுத்து வைக்கும் போதும் கான்சென்ட்ரேட் பண்ணி கரெக்டா மெஷர்மெண்ட் எடுத்து வச்சிருக்காரு. உண்மையிலே இது மிகப்பெரிய ஒரு ரெக்கார்டு தான். சபாஷ் இந்தியா.